ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் என தொடு நோய் தொடரினு மூன கலல் தொழு தெளிவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழு மாறிவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 16ஆம் நாள். தை பிறந்து இன்று 16 நாட்கள். 30/1/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ சமயத்தவர்கள் ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும். பாடசாலை மாணவ செல்வங்கள் இந்த வெள்ளிக்கிழமையிலே கூட்டு பிரார்த்தனை கூட்டு பஜனைகள் சிவபுராண பாராயணங்களை எல்லாம் பாடசாலைக்கு அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற நிகழ்வு பல இடங்களிலே உண்டு. அவ்வாறு இந்த சிவபுராணத்தை நாம் பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது அதனுடைய பூரணத்துவமான பலன் நமக்கு வந்து சேரும். இந்த சிவபுராணத்தை எந்தெந்த வீடுகளிலே யார் யாரெல்லாம் சிவபுராணத்தை பாராயணம் செய்கிறார்களோ அந்த வீட்டிலே எந்த விதமான துன்பங்களும் இருக்காது, எல்லாம் விலகிடும். இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் பாராயணம் பண்ணுகின்ற பொழுதிலும் ஆலயங்களிலே கூட்டு பஜனைகள் வழிபாடுகளிலே காலையும் மாலையும் சிவபுராணம் பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா நன்மைகளும் கிடைக்குமா. மணிவாசக பெருமான் இந்த சிவபுராணத்தை ஏன் பாடினேன் என்று அந்த சிவபுராணத்திலேயே அழகாக சொல்லுவார். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று ஆரம்பிப்பார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று கூறியிருப்பார். இந்த சிவபுராணத்தை சொல்லுவார், எதற்காக இந்த சிவபுராணத்தை பாடினேன்? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இதை படிப்பதனாலே என்ன பயன்? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். போன பிறப்பிலே செய்த பாவங்கள் கூட விலகிவிடும், ஓய்ந்துவிடும். முந்தை வினை முழுதும் ஓய, ஓய்ந்துவிட, விலகிவிட. போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் கூட விலகிடுமாம் இந்த சிவபுராணத்தை பக்தியாக உட்கார்ந்து பாராயணம் பண்ணால். இப்போ முன்னைய காலத்திலே எல்லாம் எல்லா ஆலயங்களிலும் காலையிலே பாடசாலைக்கு செல்லுகின்ற பிள்ளைகள் மாலை வந்ததும் கை கால் எழும்பி ஸ்நானங்கள் செய்து
கோவில்களிலே இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்வார்கள். இப்போ பிள்ளைகளுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கே நேரம் இல்லை. அதை பெருமையாக வரை அப்பா அம்மா சொல்லிக்கொள்வாங்க. ஐயோ அவன் ஸ்கூல் விட்டு வந்தோடனே டியூஷன், அந்த டியூஷன் வந்து முடிஞ்சோன்னே எலக்ட்ரிஷியன் முடிஞ்சு வந்தோடனே கம்ப்யூட்டர் டியூஷன், கோயிலுக்கு போகிறதுக்கே நேரம் இல்லைன்னு வர்ற. முன்னைய காலத்திலே இதை ஒரு ஒழுங்காக அமைத்திருந்தார்கள். மாலை வேளையிலே பிள்ளைகளெல்லாம் 5:30 மணிக்கு கைகாலம்பி குளித்து 6 மணிக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் சிவபுராணம் பாராயணம் செய்யணும். அவ்வாறு அந்த பாராயணம் செய்யப்படுகின்ற பொழுது அவர்களுடைய ஒரு பக்தி ஏற்படும், ஒரு ஆன்மீக சிந்தனை வரும், கூட்டு பஜனைகள் செய்கின்ற சிறப்பு முன்னைய காலத்தில் இருந்தது. இப்பொழுது மிகவும் குறைந்து வந்து கொண்டிருக்கிறது. அது மீண்டும் எழுச்சி பெற வேண்டும். இந்த சிவபுராணத்தை எல்லோரும் பாராயணம் செய்யணும் நல்ல சிந்தனையோடு. அடுத்து நமக்கு சிவராத்திரி, சிவனுடைய விரதங்களை சேர்ந்த சிவராத்திரி வர இருக்கின்றது. எனவே வரும் நாட்களில் நாம் சிவராத்திரி தொடர்பாகவும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம்.